Hi everyone, I'm Dr. Krishna Meera. So tooth cleaning நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போய் பண்ணும்போது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றின ஒரு சின்ன ஜிஸ்ட் கொடுக்குறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டூத் கிளீனிங் போகும்போது நார்மல் பேஷண்ட்ஸோட ப்ரைமரி டவுட் என்னென்னா பல்லு வீக் ஆகிடுமா, எனாமல் போயிடுமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ டூத் கிளீனிங் பண்ணுறதுனால உங்களோட டூத் வீக்காலாம் ஆகாது. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அழுக்கு சேர்ந்து அந்த அழுக்கு வாட் வி கால் இட் அஸ் டாட்டார் இல்லைன்னா காரைன்னு சொல்லுவோம். அந்த காரை வந்து உங்கள் பல்ல பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நாங்கள் அந்த க்ளீன் பண்ணி அந்த காரையை ரிமூவ் பண்ணோம்னா உங்கள் டூத் வந்து ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பல்லை சுற்றி ஒரு லேயர் ஆஃப் அழுக்கு இருந்ததுன்னா அதுக்கு மேலே உங்கள் ஃபுட் நீங்கள் எடுக்கிறது ஜெர்ம்ஸ் எல்லாமே உள்ளே தான் போகும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல். ஸோ அதை எடுத்த பிறகு உங்கள் டூத் அந்த அளவுக்கு மொபைலிட்டி இருக்குன்னா அந்த அழுக்குனால தான் அந்த டூத் வந்து உங்களுக்கு ஆட ஆரம்பிச்சிருக்குமே தவிர க்ளீனிங்னால கிடையாது. ரெண்டாவது விஷயம் பல் கூச்சம். ஸோ நாங்கள் டூத் கிளீனிங் பண்ணும்போது நார்மலாக பேஷண்ட் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல் ரொம்ப கூசுது டாக்டர், பல்லு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னா நார்மல் டூத் கிளீனிங்க்கு ஒரு 1 வீக் முன்னாடியே நீங்கள் ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்கிற டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரொசீஜர் பண்ணும்போது உங்களுக்கு டூத் சென்சிட்டிவிட்டி ரொம்ப மினிமலாக இருக்கும். கிளீனிங் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே நீங்கள் உங்கள் கம்ஸை மசாஜ் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு வார்ம் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் போட்டு உங்கள் மவுத்தை ரின்ஸ் பண்ணுறது. இது மூலம் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கம்ஸோட பிளட் சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும், மைக்ரோபியல் லோட் அதாவது ஜெர்ம்ஸோட குவான்டிட்டியும் குறையும் நாங்கள் கிளீனிங் பண்ணும்போது. ஸோ ப்ளீடிங் சென்சிட்டிவிட்டி எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் டூத்தும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், உங்களோட கம்ஸோட ஹெல்த்தும் ரொம்ப நாளைக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இயர்லி ஒன்ஸ் போய் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட உங்கள் டூத்தை க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். We will answer your queries. Thank you and it's bye from Dr. Krishna Meera.